ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி வீட்டிலையே வந்து கிர்ணிப்பழம் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது நீங்கள் இந்த ஃப்ரூட்டில் தான் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதே கிட்ஸுக்கு தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ml வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து 100 ml அளவுக்கு உங்களுக்கு நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. அது பொங்கி வரப்போ வந்து நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்கணும். திக்காக எந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லாவே திக்காகி ஒரு 100 ml அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே வந்து கூலாக விட்டுருவோம். ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து நான் இப்போ கிர்ணிப்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கு, ஃப்ரெஷ் க்ரீமு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியண்ட் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இந்த தடவை. டேஸ்ட் வந்து ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறப்ப வந்து நீங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷாப்பில் வாங்குறத சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு வந்து கிர்ணிப்பழம் ரொம்பவே நல்லது. நான் இந்த கிர்ணிப்பழம் வச்சு ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஜூஸ் ரெசிபீஸ் அப்புறம் மில்க் ஷேக் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக வந்து ஜூஸ் பண்ணணும், மில்க் ஷேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய அந்த மாதிரி சம்மர் ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ஜூஸ் மில்க் ஷேக் அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரூட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஸ்பூனால் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிப்போம். இது வந்து ஃபுல்லாக இந்த மில்க் அப்படியே வந்து நமக்கு தேவைப்படாது. இதில் வந்து ஹாஃப் மில்க் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்கிரீமில் போடுறதுக்காண்டி ஒரு 2 பீஸ் மட்டும் நான் தனியாக கிர்ணிப்பழம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஆடெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதை இதில் சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீமு. இப்போ ஹாஃப் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ கூட இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து 1-2 அடிப்படாமல் இருக்கும், பரவாயில்ல. அது வந்து அடுத்த தடவை அடிக்கிறப்ப நமக்கு அடிபட்டுரும். இதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அடிக்கிறப்ப வந்து அதில் நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் நல்லா மூடி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரத்துக்கிட்டக்க வச்சுருவோம். இப்போது அதே மாதிரியே வந்து ஒரு 3 hours கழித்து அதை எடுத்து அதே மாதிரி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வரைக்கும் செய்யலாம். நம்ம எத்தனை தடவை செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிலேயே நல்லா கிடைக்கும் சாப்பிட்றப்ப. ஸோ வந்து இப்போ நான் வந்து செகண்ட் டைம் செய்கிறேன். ஸோ இதே மாதிரி போட்டு நல்லா அடிச்சுட்டு இதே மாதிரியே வந்து அந்த பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் ஒரு 3 hours கழித்து எடுத்து திருப்பி இதே மாதிரி அடிக்கணும்.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடித்து வச்சதுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் 3 டைம்ஸ் வரைக்கும் அடித்து வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ நான் ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து அந்த கட் பண்ண கிர்னி பழ ஃப்ரூட்டோட அந்த ஸ்கின் இருந்துச்சுல அதையுமே வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் கிர்னி பழமும் வச்சுருந்தேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீமில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நம்மளோட கிர்னிப்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் வீட்டில் வந்து இந்த சம்மரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தனால நல்ல கூலிங்காக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நான் கிர்னி பழத்தை வச்சு செஞ்சுருக்கேன். அதர் ரெசிபி வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது மேலே வந்து நீங்கள் வந்து சாக்லேட் சிரப்பு இல்லைனா வந்து தேன் விட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.